அனைவரும் எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கேன், நலமா இருக்கனால தான் காலையில் சோளக்கதிர் வாங்கி அவிச்சாச்சு. அப்போ நம்ம இப்படி சத்தான பொருள் எடுத்துக்கிட்டால் நம்ம டாக்டர் அங்கிளுக்கு டாட்டா பை பை சொல்லலாம். சீசனில் நமக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்கிது, என்னென்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்கும் அதை வாங்கி சாப்பிட்டுக்கணும். ஆப்பிள் தான் வாங்கி சாப்பிட்ணும், பதாம் தான் வாங்கி சாப்பிடணும் அப்படி கிடையாது. நம்ம உடம்பை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படி பாதுகாத்துக்கலாம். இது வந்து எனக்கு 50 ரூபாய்க்கு 7 கிடச்சிது. நேற்று 4 அவிச்சேன், இன்றைக்கி 3 அவிச்சேன். இன்னும் 2 ஃப்ரிட்ஜில் இருக்குது. நிறைய டிமார்ட்டில் வந்து பேக்கெட்டு சத்து பொருள் கிடைக்கும், வாங்கி சாப்பிடாதீங்க, உடம்பு தான் கெடும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தினம் ஒரு சுண்டல் எடுத்துக்கோங்க. நான் இந்த சுண்டல் வந்து நேற்று நைட்லேயே பட்டாணி ஊற வச்சுருந்தேன். அதுவும் பிளாக் சென்னா ப்ரௌன் சென்னா ரொம்ப நல்லது. அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதை அப்படியே கிண்டிட்டேன். அதுவும் நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட். எவ்வளோ முடியுதோ வீட்டிலே வந்து உணவு ரெடி பண்ணுங்கள். பேக்கெட் பொருள் வாங்கி நீங்களும் சாப்பிடாதீங்க, குழந்தைங்களுக்கும் கொடுக்காதீங்க. அதே மாதிரி இந்த சீனி கிழங்குல நிறைய மருத்துவம் இருக்குது. கிலோ வந்து பெருசாக 40 ரூபா 30 ரூபா கிடைக்கிது. முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி கிழங்கு ஐட்டம் சேர்த்துக்க. கப்பா கிழங்கு இன்னும் நல்லது. கப்பா கிழங்கு இங்கே ரொம்ப ரேர்னு ரொம்ப ரேரில் எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. அது எங்கே போய் வாங்கணுன்னு தெரியாது எனக்கு. ஏன்னா டைமே இல்லை, கடை உண்டு வீடு உண்டு இருக்கேன். சீனி கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப மாவு சத்தானது. சிலவங்க சொல்கிறாங்க இது சாப்பிட்டா வாயு வரும் அப்படின்னு. ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது. நான் வாரத்தில் 2 நாள் 3 நாள் வாங்கி வச்சுருவேன். எனக்கு இது வந்து 30 ரூபா 40 ரூபா கிலோ தான் கிடச்சிது. நல்லா வேக வச்சாச்சு. அதே மாதிரி சப்பாத்தி வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உணவில் சேர்த்துக்கங்க. ஒன்று நைட்டில் மத்தியானம் சேர்த்துக்கங்க. 2 நேரமும் சோறு சாப்பிடாதீங்க. சப்பாத்தி அது மாதிரி ரொம்ப உடம்புக்கு நல்லது. என் வீட்டில் 2 தடவை ஒரு நாளைக்கு 2 நேரமும் சப்பாத்தி பண்ணுவோம். சப்பாத்தி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசியும் தாங்கும். நல்ல நமக்கு வந்து ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட்டா 4 கடத்தலாம் அப்படி இருக்கும். சோறு வந்து வயிறு நிறையும். ஆனால் எனக்கு வந்து பிடிச்சது சோறு தான். இவருக்கு வந்து சப்பாத்தி. கண்டிப்பாக சப்பாத்தி ஒரு நாளைக்கு ஒரு தடவை உணவில் சேர்த்துக்கங்க. நான் இந்த சப்பாத்திக்கு வந்து நேற்று நைட்டில் வச்ச சிக்கன் கிரேவி கொஞ்சம் இருந்தது, மிச்சம் கொஞ்சம் இருந்தது. அது வெறும் துண்டாக இருந்தது. அதில் வந்து கொஞ்சோண்டு தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் கரம் மசாலாலாம் போட்டு இது கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு சப்பாத்தி கூட சாப்பிட்டுப்பாரு. வெறும் சிக்கன் சாப்பிட முடியாது பார்த்திங்களா. ஒரு 3 பீஸ் தான் இருக்குது. அதுக்காக இப்படி கொஞ்சமாக கிரேவி ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி தினம் ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காங்க. எந்த ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு சீசனில் கிடைக்குதோ. இப்போ வந்து ஆரஞ்சு வந்து நல்ல மலிவாக கிடைக்கிது. இப்போ சீசன் பார்த்திங்களா, 40 ரூபா 50 ரூபா கிலோ. எனக்கு இது வந்து 40 ரூபா கிலோன்னு கிடச்சிது. ஒரு 1.5 கிலோ வாங்கிட்டு வந்தேன்னா 60 ரூபாய்க்கு 1.5 கிலோ கிடச்சிது. தினம் இப்படி ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம இப்படிலாம் சாப்பிட்டு நம்ம உடம்பை பாதுகாத்துனா நம்ம வந்து டாக்டர் அங்கிளுக்கு டாட்டா பை பை சொல்லலாம். அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கேரட் நிறைய எடுத்துக்கோங்க. எனக்கு கிலோ இது வந்து 20 ரூபா தான் கிடச்சிது. சேலட்டாகவும் எடுத்துக்கலாம், ஜூஸ் பண்ணி குடிக்கலாம், பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் இது வந்து பொரியல் பண்ண முடியாது. இது வந்து அல்வா பண்ணுற கேரட். இது தெரியுதுங்களா? நம்ம பொரியல் பண்ணுறது அது வேறு மாதிரி ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது வந்து அல்வா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாள் உங்களுக்கு நான் அல்வா ரெசிபி போடுறேன், சரிங்களா? இது அப்படியே நீங்கள் சேலட் மாதிரி சாப்பிட்லாம். நான் எங்கள் விஸ்கிக்கு தினம் ஒரு கேரட் கொடுப்பேன், அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி கண்டிப்பாக கார்ன் எடுத்துக்கோங்க. இது அவிச்சியும் சாப்பிட்லாம், உப்பு போட்டு சுட்டு கூட சாப்பிட்லாம். கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, சரிங்களா? நம்ம பணத்தை கொண்டு நம்ம சம்பாதிக்கிறது கஷ்டப்பட்டு டாக்டர்கிட்ட கொண்டு கொடுக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். பின்ன இந்த கேக் வந்து நேற்று கிறிஸ்மஸ்க்காக பண்ணியிருந்தது. எல்லாம் சாப்பிட போய் பக்கத்துட்டு கொஞ்சம் கொடுக்க போய் கொஞ்சம் இவ்வளோ இருக்குது. நீங்கள் என்ன கேக் பண்ணன்னு சொல்லுங்கள். இந்த ஒரு சாப்பாடு பொருள் கொடுத்தேன்னு இப்படி கொண்டாந்து இந்த இடத்துல உட்காந்து கடிச்சு சாப்பிடுவோம். அவளுக்கு கேரட் ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் பெட் இருக்கா, செல்ல பிராணி இருக்காளா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சாப்பாடு கொடுத்துன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தினம் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை சாப்பிட்றவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி என் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டில் நான் உப்புமா தான் பண்ணுறேன். தோசை மாவு இருக்குன்னா தோசை சாப்பிட்டு போர் அடிக்கி நல்லா வறுத்துக்கலாம். அப்படி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ இதை நல்லா வறுத்துட்டிங்கன்னா உப்புமா நல்லா மணல் மாதிரி உதிரியாக வரும். முடிஞ்ச வரைக்கும் ஹோட்டல் சாப்பாடை அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய இஞ்சி பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க உணவில். கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. உங்கள் வீட்டு பசங்க உங்கள் ஹஸ்பண்டு கருவேப்பிலை கூரை போடுறாங்கன்னா அதை பொடிச்சு வச்சு போட்டுருங்க. அவ்வளோ கண்ணுக்கு நல்லது, முடி வளரும் நல்லா. இந்த பூண்டு இஞ்சி பற்றி சொல்லவே வேண்டாம், அவ்வளோ உடம்புக்கு நல்லா செரிமானம் உண்டாகும். எவ்வளோ முடியுதோ உணவில் பருப்பு வகை பயிர் வர கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பருப்புலால நல்லா ப்ரோட்டீன் இருக்குது. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நிறைய பெண்களும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு நேரம் கிடைப்பது இல்லை. சில பெண்கள் வந்து பந்தா பண்ணுறாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் என்ன ஹோட்டலுக்கு கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு பந்தாவாக சொல்கிறாங்க. அது வேண்டாம் நமக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்கன்னு நம்ம போட்டி போட்டு நம்ம உடம்பையும் கெடுத்துக்க வேண்டாம், நம்ம பரிசையும் கெடுக்க வேண்டாம். எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிறதையே நம்ம பயன்படுத்தி சமையல் பண்ணால் உடம்புக்கும் ஆரோக்கியம், குடும்பத்துக்கும் ஆரோக்கியம்.
உங்கள் வீட்டுக்கார் உங்களுக்கு தினம் இரநூறுபா கை செலவுக்கு தராருன்னா நீங்கள் தினம் அதில் வந்து நூறுரூபா மிச்சம் பிடிச்சிருவீங்க. அதில் உங்களுக்கு ஒரு நகை எடுக்கலாம், ஒரு நல்ல அழகான பொருள் எடுக்கலாம், சேவிங் பண்ணலாம். உங்கள் வீட்டுக்கார் உங்கள் கூட இன்னும் ஹாப்பியாக இருப்பார். இது என்னோட கருத்து, சரிங்களா? உங்களை நான் இப்படி செய்யன்னு சொல்லலை, நான் இப்படி தான் செய்வேன். உங்கள்கிட்ட பேசி பேசி உப்புமாவும் ரெடி ஆகிட்டு. எப்போவுமே முதல் சாப்பாடு சாமிக்கு தான். எங்கள் வீட்டில் எந்த பொருளுமே சாமிக்கு படைக்காமல் நாங்கள் சாப்பிட மாட்டோம். பாருங்கள், நம்ம டிஃபின்லாம் பேக் பண்ணியாச்சு. இது வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு, மத்தியானம் சாப்பிட்றதுலாம் பேக் பண்ணியாச்சு. இது சுண்டல் வகை, கேரட்டு, கார்னு, சீனி கிழங்கு, மத்தியானம் சாப்பிட சோறு, சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, காராமணி பொரியல், கூட்டு, கொஞ்சமாக தால், கொஞ்சமாக உப்புமா. இவருக்கு சாயங்காலம் 7-8 மணிக்கு பயங்கரம் பசிக்கு கொஞ்சோண்டு கேக் எடுத்துட்டேன். என்னையோட இன்னைக்கு காலையில் ஆரம்பித்து காலையில் முடிஞ்சு போச்சு. இப்படி தான் நான் தினம் ஏதாவது செய்வேன். வெளியில் பொருளை ஃபுல்லாக நான் அவாய்ட் பண்ணிடுவேன். பணமும் வேஸ்ட் ஆகுது, உடம்பும் வேஸ்ட் ஆகுது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் பவானி லட்ச. லவ் யூ.